டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்டிலிருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான அஃபிஷியலாக ஆல் டிக்கெட் வந்து நம்ம டிஆர்பியோட வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு டிஆர்பியோட வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ 30th செப்டம்பர் ஸோ இன்றைக்கி வந்து இந்த அப்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தது தான், இதுக்கான ஆல் டிக்கெட் வந்து இந்த வாரம் வந்துடும் அப்படின்னு தான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டிலேருந்து அஃபிஷியலாக இந்த எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் வந்து இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரெஸ் நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஸ் நியூஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துடலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஸோ நம்ம இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ இதுக்கான கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது அதுக்கான ஆல் டிக்கெட் ஸோ நுழைவுச்சீட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸோ கோ டு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ கிளிக் ஹியர் டு டவுன்லோட் ஆல் டிக்கெட். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி தான் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ என்னென்னா நீங்கள் வந்து சைன்இன் பண்ணணும். ஸோ உங்களுடைய லாகின் ஐடி வந்து உங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்கும். ஸோ பிஜிஏ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் நம்பர் ப்ளஸ் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு. ஸோ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். சப்போஸ் பாஸ்வேர்டு தெரியல, சப்போஸ் உங்களுக்கு வந்து இல்லை தெரியல அப்படின்னா மெயிலில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா மெயிலில் தான் வந்து பாஸ்வேர்டு வந்திருக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு வந்து பக்காவாக தெரியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது அப்படின்னா ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை நம்ம டிஆர்பி போர்டில் கொடுத்துருக்காங்க. அதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரோல் நம்பர் ப்ளஸ் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு ஸோ இதை நீங்கள் ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ண பிறகு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஆல் டிக்கெட் ஸோ இங்கே இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த பிரிண்ட் ஆல் டிக்கெட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஆல் டிக்கெட்டை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஆல் டிக்கெட் எடுத்த பிறகு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய எக்ஸாம் வென்யூ எங்கன்னு பாருங்கள். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம வந்து என்னென்ன விஷயங்களை வந்து கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் ஆல் டிக்கெட்டில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். அதை வேணால் நீங்கள் வந்து ஒரு வாட்டி படித்து பார்த்துருங்க. ஸோ இந்த ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ண பிறகு இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிங்களா, ஸோ அதை எடுத்து வச்சுட்டு உங்களுடைய அடுத்த வேலையை பாருங்கள். ஸோ நீங்கள் என்னென்ன எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்களோ ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆல் டிக்கெட்டும் போட்டுட்டாங்க, நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஆல் டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 12ஆம் தேதி வந்து எக்ஸாமு. ஸோ எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட்டும் நம்ம டிஆர்பி போர்டில் இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைமும் கொடுத்துட்டாங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் டைமை பொறுத்த வரைக்கும் 8:30 மணிக்கு 8:30 to 9:30 ஸோ இந்த 1 ஹவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே போயிடணும். ஸோ 10 to 1:30 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் திங்ஸ். ஸோ வேறு என்னென்னலாம் ஹால் டிக்கெட்டில் நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்களோ ஸோ நான் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை நான் தரேன். நான் ஆல் த பெஸ்ட். ஸோ உங்களுடைய ஆல் டிக்கெட்டை நீங்கள் சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ண பிறகு ஃபாலோ பண்ணணுமோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நான் போடுறேன். நான் தேங்க்யூ.